பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 26 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். உசியா ராஜாவை எதிர்த்து அநேகர் வருகிறார்கள், அவனை மேற்கொள்ளும்படியாய் வருகிறார்கள். ஆனால் யார் கூட இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாங்க? அது ரொம்ப முக்கியங்க. ஆள்பலம் தேவையா? பணபலம் தேவையா? எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய ஆதரவு தேவை. தேவன் கூட இருக்கணும். ஆண்டவரை அறியாத ஜனங்கள், சில மனிதர்கள் பணம் இருந்தா போதும் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம், ஆள் பலம் இருந்தா போதும் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்து தேவ பிள்ளைகள் ஒரு சிலர், இந்த வசனத்தினுடைய ஆழம் தெரியாதவர்கள் கூட எப்படியோ ஆள் பலத்தில் பண்ணிடலாம். சில பேர் சொல்லுவாங்க கூட்ட சேர்த்து காரியத்தை சாய்ச்சிடலாம், அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளோடு துணையா இருந்தா தான் எப்பேற்பட்ட போராட்டத்தை ஜெயிக்க முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியரையும் கூர்பாகிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். இன்னைக்கு நம்ம எதிர்த்து வருகிற சூழ்ச்சிகள், போராட்டங்களை வெல்லணும்னா ஆண்டவர் நம்மளுக்கு துணையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாரே ஆனால் என்ன எதிர் வல்லமைகள் வந்தாலும், எதிர்க்கிற என்ன சூழ்ச்சிகள் இருந்தாலும், ஆண்டவர் துணையா இருந்தால் ஜெயம் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் என் கூட நிக்கணும், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கணும். இன்னைக்கு அந்த ஆண்டருடைய துணையை தேடுவதில் கண்ணும் கருத்துமா இருங்க. தேவனின் கூட இருக்கணும், தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கணும். ஒரு நாளும் தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகும்படியாய், தேவ பிரசன்னத்துல குறைவுபடும்படியாய், தேவன் விரும்பாத காரியத்தை செய்யும்படியாய் ஒரு நாள் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும், என்ன சாதகமான வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள் வந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நான் ஈடுபட மாட்டேன். அருமையான தேவ ஜனமே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா தான் ஜெயத்தை கொடுப்பார். தேவன் நம்மளோடு கூட இருக்கணும். இன்னைக்கு ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆண்டவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் 12 பேர் கானான் தேசத்தை பார்க்க போறாங்க. அதுல 2 பேர் தேவனுடைய ஆவியுடையவர்கள். தேவன் அவர்களோடு இருக்கிறார், பாசிட்டிவா பேசுறாங்க, அறிக்கை செய்யறாங்க. ஆனால் தேவன் கூட இல்ல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுறாங்க. பெரிய கூட்டம் அவர்களுக்கு பின்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சிலர் கூட கூட்டம் அதிகமா இருக்கிறனால தேவன் அவர்களோடு இருப்பார் என்பது அதிசயம் இல்ல. தேவன் அவர்களோடு இருந்தால் ஜெயத்தை கொடுக்கணும். கர்த்தர் ஒருவரோடு இருந்தால் கிரியையில வெளிப்படணும். என் தேவன் ஒருவரோடு நிற்பாரேயானால் அந்த இடத்துல மகிமையான அற்புதங்கள், அடையாளங்கள், காரியங்கள் நடக்கணும். இன்னைக்கு நீங்க கூர்ந்து கவனிக்கணும். தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் ஆசாவுக்கு துணை நின்றார். எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு ஏதாவதுல ஜெயம் எடுக்க முடியலையா? ஏதாவது காரியத்தை மேற்கொள்ள முடியலையா? எதுலயோ சில காரியத்துல தடைபட்டே போற, தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியா நம்ம கருத்தா தேவனை தேடுகிறோமா? ஆண்டவர் கூட இருக்கும்படியாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. இந்த நாளிலிருந்து 2 நாளாகமம் 26:7 படி ஆண்டு உங்களுக்கு துணை இருக்கும்படியா ஜெபிக்க போற. எந்த இடத்துல ஆண்டு உங்களோட கூட வரணுமோ, நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டுடைய கரம் உங்களை பலப்படுத்தோ. ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இவர்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில தோல்விகள், தோய்வுகள், ஆண்டவரே ஒரு விதமான கலக்கங்கள் இருந்தாலும், ஆண்டவரே ஒரு வேளை உம்மை அறியாத சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், கர்த்தர் இவர்களுக்கு துணை நிற்பீராக. உம்முடைய பலத்த அடைக்கலம் இவர்கள் மேல் கடந்து வருவதாக. ஆண்டவரே, நீங்க சூரியனும் கேடகமா இவங்களுக்கு இருங்க. ஆண்டவரே, எல்லாம் என்னோட கூட அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, சங்கீதம் 84:11 படி நீங்க எனக்கு சூரியனும் கேடகமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய வார்த்தையின்படி கிருபையும் மகிமையும் ஆண்டவரே, இவர்கள் மேல கிருபையும் மகிமையும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆசாவோடு இந்த வசனத்தில் இருந்தது போல இவர்களுக்கு துணையாய் நில்லுங்க. ஆண்டவரே, அக்னி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் இருங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீங்க சின்சியரா செய்ய செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களை மூடிக்கொள்ளுகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட கடந்து வருகிறது. இப்பொழுதே உங்க இருதயத்துல இனம் புரியாத ஒரு சமாதானம் வருகிறது, இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருகிறது. அது தேவன் உங்களை கரம் பிடிக்கிற ஒரு அற்புதமான அனுபவம். அந்த பிரசன்னம் தொடர்ந்து உங்களோடு கூட இருக்கும். இப்பொழுது நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை ஆவியான இடத்துல சொல்லுங்க. இந்த அனுபவம் என் கூடவே இருக்கணும், என் கூடவே நீங்க வரணும், என்ன பலப்படுத்தணும் நீங்க சொல்ல சொல்ல தேவன் உங்களுக்கு துணையாய் வருவார். ஆசாவுக்கு 2 நாளாகமம் 26:7
துணையாய் நின்ற கர்த்தர் உங்களோடு கூட துணையாய் இருப்பார். எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆண்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார். God bless you.